வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மயிலாடுதுறை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயிலாடுதுறையில் இருந்து இப்போதைக்கு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஓடிட்டுருக்கு. தமிழகத்திற்கு உள்ளாக ஓடக்கூடிய ஒரே ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அது மட்டும்தான். இன்னொன்று சென்னையிலிருந்து கிளம்பி விஜயவாடா நோக்கி போயிடுது. அந்த பெருமைக்கு சொந்தமான ஒரு பகுதி தான் மயிலாடுதுறை. செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டைக்கும் ரயில் இயக்கப்படுகிறது. ஆனால் மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, மயிலாடுதுறையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான். அதான் மயிலாடுதுறையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ரயில் இருக்குது. அப்புறம் எதுக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கும் இவங்க ரயில் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கேட்கக்கூடிய ரூட் அப்படிங்கிறது வித்தியாசமானது. மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளியிலிருந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் கரூர், ஈரோடு, திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் போகுது. ஆனால் இவங்க கேட்கக்கூடிய ரூட் அது கிடையாது. திருச்சியில் இருந்து திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துக்கு ரயில் கேட்குறாங்க. ஏன்னா மயிலாடுதுறை, கும்பகோணம் இந்த பகுதிகளில் இருந்து நிறைய மக்கள் பழனியை நோக்கி செல்வதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனியில் இருந்து கோயில் நகரமான கும்பகோணத்திற்கும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, தஞ்சாவூருக்கும் சேர்த்து தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல ஒரு போக்குவரத்து அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. அதிகப்படியான மக்கள் பேருந்துகளை தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இது இப்படி இருக்க ஒரு ரயில் இயக்கப்பட்டால் ரொம்பவுமே வசதியாக இருக்கும். ஒரு ட்ரெயின் இயக்குனாங்க, தாம்பரத்தில் இருந்து கிளம்பி மயிலாடுதுறை வழியாக திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லிருந்து பழனி வழியாக கோயம்புத்தூர் போகிற மாதிரி அந்த ட்ரெயினுக்கான நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் ரொம்பவும் சுற்றி போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. சென்னையில் இருந்து அந்த ரூட்டில் அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது தேவையா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மயிலாடுதுறையிலிருந்து நிச்சயமாக தேவைப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாயவரம், கும்பகோணம், அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் இந்த முக்கியமான பகுதிகளில் இருந்து பழனிக்கு சென்று வருவதற்கு ஒரு நல்ல கனெக்டிங் அப்படிங்கிறது இந்த ரயிலின் மூலமாக கிடைக்கும். எனவே ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக இதை மனசு வைக்கணும். ஏன்னா பல வருடமாக பல கோரிக்கைகள் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கோரிக்கைகள் எல்லாமே எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, ரயில்வேவின் அந்த அனுமதி கிடைத்தவுடன் தான் சாத்தியமாகும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலோடு இணைந்திருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.